ஹலோ ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நியூ இன்ட்ரெஸ்டிங் பிஸ்னஸ் ஐடியா பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பிஸ்னஸ் ஐடியா பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த ப்ராடக்ட் வந்து நல்ல ஒரு சேஃப்டி மெஷர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டுங்க. நம்ம கிரியேட் பண்ணுற ப்ராடக்ட் இன்றைக்கி வந்து நல்ல மக்கள் வந்து நல்லா இந்த ரீசன்ட் பெண்டமிக் சுச்சுவேஷன், கோவிட் சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா நல்ல ஆர்வமாக வாங்கக்கூடிய ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் வந்து இந்த ப்ராடக்ட் மேக் பண்ணக்கூடிய மிஷினரி வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷினரிங்க. ஸோ அதனால் எந்த ஒரு ஹியூமன் மேன் பவர் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தேவை கிடையாது. ஹியூமன் எரர்ஸ் வராது, டிஃபெக்டிவ் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வராது. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹியூமன் எஃபர்ட் சுத்தமாகவே கிடையாதுங்க இந்த ப்ராடக்ட் மேக் பண்ணுறதுக்கு. இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைல் மார்க்கெட்டும் சரி, ஹோல்சேல் மார்க்கெட்டும் சரி, எக்ஸ்போர்ட் மார்க்கெட், டொமஸ்டிக் மார்க்கெட் எல்லா மார்க்கெட்லையும் நல்ல வரவேற்பு கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஒரு என்டர்பிரனர் இருந்து கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிஸ்னஸை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணலாங்க. அதே மாதிரி வந்து சிம்பிள் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் தான். அதே மாதிரி சின்ன ஏரியா இருந்தால் போது கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மெஷினரி லிங்க் ஆகட்டும், ரா மெட்டீரியல்ஸ் என்னெல்லாம் வேணும் ஆகட்டும், என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் நம்ம இதில் மேக் பண்ணலாம் ஆகட்டும், எல்லாமே வீடியோவில் கொடுத்துருக்கோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் அந்த வீடியோ பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியும். விஜய் ப்ராட்காஸ்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதே மாதிரி சைடில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போடுற குட் கண்டென்ட் வந்து நல்ல பிஸ்னஸ் ஐடியா வந்து உங்களுக்கு குயிக்காக வந்து சேருங்க. இன்னைக்கு என்ன பிசினஸ் ஐடியா பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா அந்த க்ளவ் மேக்கிங் பிசினஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த கோவிட் பேண்டமிக் சிச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா க்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல நல்ல சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. நல்ல மெடிக்கல் ஷாப்ஸ் ஆகட்டும், நல்ல ஒரு கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் ஆகட்டும், எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஆகட்டும், பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் ஆகட்டும், எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த க்ளவுஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக நல்ல சேல்ஸ் வந்து அதிகமாக ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நல்ல ப்ராஃபிட் மார்ஜின் கூடக்கூடிய பிஸ்னஸுங்க. ஸோ இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்குன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்லா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த க்ளவுஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா இந்த கோவிட் சுச்சுவேஷன் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பப்ளிக்கே வந்து நிறைய பேர் வந்து இந்த பிளாஸ்டிக் மவுஸ் ஆகட்டும், நைலான் மவுஸ் ஆகட்டும், இந்த ரைடிங் க்ளவுஸ் எல்லாம் போட்டிருப்பாங்கல்ல, அது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய க்ளவுஸ் வந்து நல்லா சேல்ஸ் ஆகிட்டு இருக்குங்க. ஒரு ஹாஸ்பிட்டல்ஸ் போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா டாக்டர்ஸுமே க்ளவுஸ் இல்லாமல் யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு எலக்ட்ரிக்கல் போர்டு ஆகட்டும், அந்த எலக்ட்ரிக்கல் போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடையும் ரெண்டு செட்டு கண்டிப்பாக மவுஸ் வச்சுருப்பாங்க, எல்லோ கலர் மவுஸ் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரைடர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா க்ளவுஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அது மாதிரி க்ளவுஸ் ரெக்யர்மெண்ட்ஸ் நிறைய இடத்துல இருக்குது. க்ளவுஸோட யூசஸ் வந்து நாளைக்கு நாள் அதிகமாகிட்டா தான் போதும். ஸோ அதனால் வந்து க்ளவுஸோட மேனுஃபேக்சரிங் வந்து கண்டிப்பாக பத்துறதில்லை. இந்த க்ளவுஸ் வந்து எப்படி மேக் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா கிரானுவல்ஸ் அப்படிங்கிற ஒரு மெயின் ரா மெட்டீரியல் கூட நைலான் ஃபைபர்ஸ் அப்படிலாம் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த குறிப்பிட்ட ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் வந்து அடுத்தது அதெல்லாம் மிக்சருக்கு வந்து ஒரு அதே மிஷினரிலேயே ஒரு கம்பார்ட்மெண்ட் இன்புட் கொடுத்துட்டிங்கன்னா அதே மிக்ஸ் பண்ணிக்கும் என்ன ரேஷியோன்னு கலந்துட்டு அந்த ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து ஒவ்வொரு சைஸஸுக்குமே ஒவ்வொரு டைஸ் இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 5 சென்டிமீட்டர்லேருந்து 90 சென்டிமீட்டர் 100 சென்டிமீட்டர் வரைக்கும் டைஸ் இருக்குது. ஸோ அந்த டைஸில் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு அந்த டைஸ்குள்ளே வந்து உங்களுக்கு என்ன சைஸ் வேணும் அப்படின்ட்டு ஜஸ்ட் ஆட்டோமேட்டிக் ஃப்ரெண்ட்லி டிஸ்பிளே இருக்கும், ஸ்மார்ட் டிஸ்பிளே இருக்கும். அந்த டிஸ்பிளேல வந்து நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா என்ன இன்புட் வேணும்னு கொடுத்துட்டீங்கன்னா அது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 5 சென்டிமீட்டரில் வந்து ஒரு 20 செட்ஸ் ஆஃப் க்ளவுசஸ், 10 சென்டிமீட்டரில் பார்த்தீங்கன்னா 20 செட்ஸ் ஆஃப் க்ளவுசஸ், 50 சென்டிமீட்டரில் பார்த்தீங்கன்னா 20 செட்ஸ் ஆஃப் க்ளவுசஸ், 100 சென்டிமீட்டரில் பார்த்தீங்கன்னா அது ஒரு 20 செட் ஆஃப் க்ளவுசஸ் அப்படின்ட்டு மேக் பண்ணி கொடுத்துருவோம். மேக் பண்ணி கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா அந்த மிஷினரியில் எப்போ மேக் பண்ணுது அப்படின்ட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி வந்து ப்ராடக்ட் மேக் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஜஸ்ட் வந்து ஒரு ரன்வே மாதிரி இருக்கும், ரன்வேல டைஸ் வந்து போயிட்டே இருக்கும். அந்த ரன்வேல பார்த்தீங்கன்னா கீழே வந்து என்னென்ன கலர், ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரிக்கல் க்ளவுஸ் அப்படின்னா ஆரஞ்சு கலரில் இருக்கணும், சர்ஜிக்கல் க்ளவுஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருக்கணும், நார்மல் க்ளவுஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பப்ளிக் யூஸ் பண்ணுறதுல ஒயிட் கலரில் இருக்கணும் அப்படின்ட்டு சில நார்ம்ஸ் இருக்குது, கவர்மெண்ட் நார்ம்ஸ். அந்த நார்ம்ஸ் படி பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ரேஷியோவில் தான் இந்த க்ளவுஸ் வந்து கிரானுவல்ஸ் மிக்ஸ் பண்ணி மேக் பண்ணணுன்னு இருக்கும். அது மாதிரி மேக் பண்ணி கொடுப்பாங்க. க்ளவுஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் க்ளவுசஸ் இருக்குதுங்க. நிறைய டைப்ஸ் ஆஃப் க்ளவுசஸ் என்ன பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து பார்த்தீங்கன்னா சர்ஜிக்கல் க்ளவுஸ் ஆகும், இது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பப்ளிக் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், இது வந்து பார்த்தீங்கன்னா ரைடர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அது மாதிரி இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு யூஸ் பண்ணுற காட்டன் உள்ளன் க்ளவுஸாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரிக்கல் பல்ப்ஸ் எல்லாம் போடுறாங்களா அது மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து டாக்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுற சர்ஜிக்கல் க்ளவுஸ் இருக்கும். இது மாதிரி
மாதிரி. ஸோ இது மாதிரி டைப்ஸ் ஆஃப் க்ளவுசஸ் நிறைய இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுஸ்லேயே நிறைய டைப்ஸ் இருக்கு. அதே மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸை வச்சு ரா மெட்டீரியல்ஸ் வந்து நேச்சுரல் ட்ரீஸ் ஆகட்டும், நேச்சுரல் ரப்பர் ப்ராடக்ட் ஆகட்டும், நிரோஃபைன் ஆகட்டும், பாலித்தீன் ஆகட்டும், லெதர் ஆகட்டும், அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைப்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஒர்க்ஸுக்கு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் க்ளவுசஸ் இருக்குதுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ரப்பர் க்ளவுஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா பைலோவின் ஆல்கஹால் க்ளவுஸ், இது வந்து நைட்ரல் க்ளவுஸ், நீரோப்ரீன் க்ளவுஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா பெலோவின் குளோரைட் க்ளவுஸ், பிவிசி க்ளவுஸ் அப்படிம்பாங்க. பிவிசி ஓஸ் எல்லாம் வருது பார்த்தீங்களா, நம்ம ஆல்ரெடி மேக் பண்ணியிருப்போம் பிஸ்னஸ் வீடியோ, அதுலேருந்து வர பிவிசி க்ளவுஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் அண்ட் உள்ளன் க்ளவுஸ், இது வந்து ஒயர் மெஷ் க்ளவுஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா கெவ்லார் க்ளவுஸ் அப்படிம்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வெல்டிங் ஒர்க் ஷாப், லேத் எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒர்க் பண்ணுற மவுஸ், வெல்டிங் மவுஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா லெதர் மவுஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி வைப்ரேஷன் மவுஸ் அப்படிம்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வைப்ரேஷன்லாம் ஆகுது, இன்ஜின்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, அங்கெல்லாம் பெரிய பெரிய கார்பரேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அது மாதிரி க்ளவுஸுங்க. இது வந்து ஆன்டி வைப்ரேட் மவுஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒன்று பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த க்ளவுசஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பாலித்தீன் க்ளவுசஸ்லேருந்து நிறைய ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ் ஆகட்டும், அது மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரீஸில் இந்த க்ளவுசஸ் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இது மாதிரி பாலித்தீன் க்ளவுசஸ் ஆகட்டும், வாட்டரை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறாங்க பார்த்தீங்களா. ஸோ எதுக்குன்னா இது வந்து என்ன சைஸ் இருக்குது அப்படின்ட்டு காமிக்கிறாங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி ஃபுட் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இந்த க்ளவுஸ் மேக் பண்ணலாம். இந்த மெஷினரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெஷினரியோட கொஞ்சம் காஸ்ட் வந்து அதிகமாக தான் இருக்குது மெஷினரியோட காஸ்ட்டு. பட் ஆனால் ஹவர் நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு லோன்ஸ் வந்து நிறைய ஆட் பண்ணலாம், எனேபிள் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியில் பிஸ்னஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அந்த உதய் ஆதாரில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக லோன் ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு 20% ஆஃப் பிஸ்னஸ் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நீங்கள் வச்சிருந்தாலே போதும். 80% வந்து பேங்க்கோ இல்லை ப்ரைவேட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸோ உங்களுக்கு வந்து லென் பண்ணுவாங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக. ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து கண்டிப்பாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெஷினரியோட லிங்க் வந்து கீழே பெஸ்ட் பையிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். யாராச்சும் மெஷினரிஸ் வேணும், மெஷினரிஸ் ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும், மெஷினரி வந்து ஆஃப்டர் சேல் சர்வீஸ் எப்படி இருக்குது, ஆஃப்டர் சேல் சர்வீஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும், எத்தனை லேபர்ஸ் வச்சு இதுக்கு ஆஃப்டர் சேல் சர்வீஸ் வந்து கம்பெனியே ப்ரொவைட் பண்ணுறாங்களா இல்லை நம்ம இன்டர்னலாக இது பண்ணிக்கணுமா, இந்த மெஷினரியோட ஏதாச்சும் ஃபால்ட்ஸ் வருது அப்படின்னா யார் காண்டாக்ட் பண்ணுறது அப்படின்னு எல்லா காண்டாக்ட் டீட்டெயில்ஸு, இமெயில் ஐடி, ஃபேக்ஸ் நம்பர், டெலிஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் இந்த மெஷினரியோட டீட்டெயில்ஸ் ஃபுல் டீட்டெயில்ஸ் அங்கே இருக்குங்க. இந்த மெஷினரியோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் என்ன, எத்தனை ஹெச்பி மோட்டர்ஸ் வேணும் அப்படின்னு ரன் பண்ணலாம் அப்படின்ட்டு எண்ட் டு எண்ட் டீட்டெயில்ஸ் அந்த கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அப்படி ஏதாச்சும் வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் கொஸ்டின்ஸை ரைஸ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம். இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சில நிஷ் பாயிண்ட்ஸ் இருக்குங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஜென்ரல் பப்ளிக் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ப்ராடக்ட் அப்படிங்கிறது வந்து இப்போ நல்லா போயிட்டுருக்கு ப்ராடக்ட்ஸ். அதனால வந்து நேச்சுரல் க்ளவுசஸ் நிறைய போயிட்டுருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாட்டர் பேஸ்ட் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி கண்டென்ட் வந்து பாஸ் ஆகிறப்போ அந்த இடத்துல கண்டிப்பாக உங்களுக்கு வந்து க்ளவுஸ் இல்லாமல் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதனால் அந்த இடத்துல வந்து க்ளவுஸ் கண்டிப்பாக தேவைப்படும். அதே மாதிரி மெடிக்கல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்காக கண்டிப்பாக நீங்கள் வந்து க்ளவுசஸ்மே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கெமிக்கல் ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுக்காக வந்து கான்ட்ராக்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிருக்காங்க. ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி வந்து மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியாக பூம் ஆகிட்டு இருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கான்ட்ராக்ட் பேஸில் ஒர்க் பண்ணுறவங்க செலக்டிவாக பார்த்தீங்கன்னா அந்த மேசன் அப்படிம்பாங்கல்ல அவங்கெல்லாம் ஒர்க் பண்ணுறதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா க்ளவுஸ் போட்டு தான் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ஹசார்ட்ஸ்லேருந்து கண்டிப்பாக உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் ஹசார்ட்ஸ்லேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக ப்ரொடெக்ட் பண்ணும் க்ளவுஸ் இருந்துச்சுன்னா. ரயில்வே இண்டஸ்ட்ரீஸில் கண்டிப்பாக எல்லாருமே இந்த க்ளவுஸ் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. ரயில்வேஸ் வந்து கிளீனர்ஸ் ஆகட்டும், ட்ரெயின் ரன் பண்ணுறவங்களாகட்டும், அங்கே உள்ள இருக்கிறவங்களாகட்டும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ட்ராக் ரெடி பண்ணுறவங்க ஆகட்டும் அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக க்ளவுஸ் வச்சுருப்பாங்க. ஸோ இது எல்லாம் தான் க்ளவுஸோட யூசஸ். அந்த க்ளவுஸோட ரெக்யர்மெண்ட்ஸ் என்ன, பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு வீடியோ பார்த்துட்டு. மினிமம் பார்த்தீங்கன்னா க்ளவுஸ் வந்து ஒரு 30 rupees to 35 rupees வந்து 5 cm க்ளவுஸே சேல்ஸ் பண்ணிட்டுருக்காங்க நம்ம மார்க்கெட்டில். அதே மாதிரி மார்க்கெட் டெப்த் வந்து நல்லா இருக்குது. உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் மார்க்கெட் ஆகட்டும், டொமஸ்டிக் மார்க்கெட் ஆகட்டும், உங்களுக்கு நல்ல மார்க்கெட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃப்ளிப்கார்ட் ஆகட்டும், அமேசான் ஆகட்டும், B2B மார்க்கெட் ஆகட்டும், B2C மார்க்கெட்ஸ் ஆகட்டும், எல்லா மார்க்கெட்ஸுமே நல்ல மார்க்கெட்ஸ், நல்ல பூம் ஆகிட்டு இருக்கிற மார்க்கெட். இப்போதைக்கு கரண்ட் சுச்சுவேஷன் கன்சிடர் பண்ணி பார்க்குறப்போ இந்த க்ளவுஸ் மேக்கிங் பிஸ்னஸ் அப்படிங்கிற நல்ல பிஸ்னஸ். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கிட்ட ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் அவங்களுக்குமே ஒரு நல்ல பிஸ்னஸ் ஐடியா அவங்களுக்கு வந்து கிடைக்கும். க்ளவுஸ் மேக்கிங் பிஸ்னஸ் பற்றி நல்ல ஒரு பிஸ்னஸ் ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றி வேறு தகவல் வேணும், உங்கள் கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க, கண்டிப்பாக நாங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம். விஜய் ப்ராட்காஸ்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ கண்டிப்பாக எனக்கு வந்து சேரும். Thank you so much for watching this video. I will meet you soon in another interesting business idea in next video. Until then, bye from Vijay. Take care.